காலைதோறும் புதியவை. விசுவாசத்தின் அளவுகோல். மார்ச் 6. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். என்னாகமம் 13:30. மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டார். அவர்களிடம் தேசம் எப்படிப்பட்டதென்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதோ, அவர்கள் கூடாரங்களில் வசிக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். தேவன் அந்த தேசத்தை இஸ்ரவேலர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தும், பின்னே ஏன் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படி பிரபுக்களாகிய 12 பேரை தெரிந்து கொண்டு அனுப்பப்பட்டார்கள்? வாக்கு பண்ணின தேவனை விசுவாசிக்காமல் அப்படி செய்யப்பட்டதா? அல்ல. மாறாக அனுப்பப்பட்ட பிரபுக்களின் விசுவாச அளவை தெரிந்து கொள்ளவே அனுப்பப்பட்டனர். விசுவாச பரீட்சை தேவன் பேரில் அல்ல, மாறாக அனுப்பப்பட்டவர்கள் மேலேயே உள்ளது. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். இப்பொழுது அனுப்பப்பட்டவர்கள் என்ன செய்தி கொண்டு வந்தார்கள்? அந்த செய்தியை கேட்டவர்கள் என்ன செய்தார்கள்? 40 நாள் சென்ற பின் திரும்பினார்கள். ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அங்கு குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிக பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அந்த ஜனங்களை எதிர்க்க நம்மால் முடியாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அந்த ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள், ராட்சதர்கள். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல் இருந்தோம் என்று 10 பேர் துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். 10 பேரின் பேச்சு எந்த விதத்திலும் சாதகமாய் இல்லாமல் போனாலும், நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், அதை எளிதில் ஜெயித்து கொள்ளலாம் என்றார் காலேப். இதுதான் தேவன் பேரில் உள்ள பற்றும் அன்பும் விசுவாசமும் ஆகும். நாம் காலேப்களா? நம்மை நாமே சோதித்தறிவோம். ஜெபம். உலகமே எங்களுக்கு எதிராயிருந்தாலும் உம் பேரில் உள்ள எங்கள் விசுவாசம் வளர உமது கிருபை தேவை. ஆமேன்.